ஒரு தாய் கருவுற்ற நாளிலிருந்து 1000 நாட்களுக்குள் குழந்தை என்ன வளர்ச்சியோ, உடல் வளர்ச்சி, உள்ள வளர்ச்சி, தேக ஆரோக்கியம், அதை நிலைநிறுத்திருக்கோம். அதை உறுதிப்படுத்துறது தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம். இந்த நாட்டினுடைய எதிர்காலமே அந்த குழந்தைகளுடைய நம்ம கையில் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடு இல்லை, உள்ள குழந்தைகளே இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்கணுங்கிறது தான் இந்த பேரணியினுடைய நோக்கம். 2018 மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் போஷன் அபியான் திட்டத்தை ராஜஸ்தானில் ஆரம்பித்தாங்க. இப்போது இந்தியா முழுதும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 32 மாவட்டங்களிலுமே இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னாக்கா, தாய் கருவுற்ற நாளிலிருந்து அந்த கருவில் இருக்கிற அந்த நாட்கள் ப்ளஸ் அந்த குழந்தை 3 வருஷம் ஆகிறதுக்குள்ள குழந்தையினுடைய வளர்ச்சி முழுமையாக, அதுக்கப்புறம் குழந்தை வளர 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 அதனுடைய வளர்ச்சி வளர்ச்சிக்கு அடிப்படையானதும் அடித்தளமானதும் இந்த ஊட்டச்சத்து தான். அந்த ஊட்டச்சத்து நிறைந்த குழந்தைகளை உருவாக்குவது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இதில் ஒரு இலக்கு என்னன்னாக்கா, எதை வச்சு இந்த ஊட்டச்சத்து குறைபாடு நிர்ணயிக்கிறோன்னா 3 கிரைட்டீரியா: இரத்த சோகை, குள்ளத்தன்மை, எடை குறைவாக பிறக்கிற குழந்தைகள். இந்த 3லேயுமே இரத்த சோகை 3% ஒரு வருஷத்துக்கும், குள்ளத்தன்மை 2% ஒரு வருஷத்துக்கும், எடை குறைவாக இருக்கிற குழந்தைகள் 2% ஒரு வருஷத்துக்கு 2% குறைக்கணும்னு சொல்லிட்டு இந்த 3 வருஷத்துக்குள்ள 9% அனிமியா குறைஞ்சிருக்கணும், 6% குள்ளத்தன்மை குறைஞ்சிருக்கணும், 6% எடை குறைவாக இருக்கிற குழந்தைகள் பிறக்கிற அந்த சதவீதம் குறைஞ்சிருக்கணும். இதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இதை ஒரு ஒரு மாநிலத்தினுடைய, ஒரு துறையினுடைய, ஒரு மாநிலத்தினுடைய அல்லது ஒரு நாட்டினுடைய இதுங்கிறத விட பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும், தாய்மார்கள் இதை ஊட்டச்சத்தை வலியுறுத்தி, இது ஒரு விழிப்புணர்வு முகாம். ஒவ்வொரு தாய்மாரும், ஒவ்வொரு பொதுமக்களும் இந்த திட்டத்தில் இதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் இந்த திட்டத்தினுடைய வெற்றிக்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக இருக்க வேண்டும். இது ஒரு மக்கள் இயக்கம். மினிஸ்டர் வந்துட்டார். ஒரே ஒரு நிமிஷம். மினிஸ்டர் வந்துட்டார். இது மெடிக்கல் சப்ஜெக்ட். அதாவது பெண் குழந்தை பிறக்கிறது கடந்த 5 ஆண்டுகளில் பெண் குழந்தை பிறப்பு விகிதம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே 2014-15 887 இருந்தது. இப்போ 934. 1000 ஆண் குழந்தைகளுக்கு 937 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்கங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த செயல்பாட்டை பாராட்டி மத்திய அரசு நம்முடைய நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு விருது கொடுத்துருக்காங்க. இதை விழிப்புணர்வு பண்ணதுக்கு திருவள்ளூர் மாவட்ட கலெக்டருக்கு விருது கொடுத்துருக்காங்க மத்திய அரசு. நன்றி.